ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு இந்த வருடத்தினுடைய கடைசி 13 நாட்களுக்கான தினப்பலன் டிசம்பர் 19 வெள்ளிக்கிழமை முதல் டிசம்பர் 31 வரை. முதல் நாள் டிசம்பர் 19 வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் 6ஆம் இடத்துல விருச்சிக ராசியில சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல போறாரு. புதன் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இண்டிவிஜுவலாக நமக்குன்னு ஒரு கௌரவம், நமக்குன்னு ஒரு ஈடுபாடு, அதுக்கு தகுந்த மரியாதை நமக்கு கிடைக்கும். ஆனால் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறவங்க இன்னைக்கு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகளோ அல்லது அடிவயிறு சம்மந்தப்பட்ட ஜீரண உபாதைகளோ இருக்கிறவங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். டிசம்பர் 20 சனிக்கிழமை மூலம் நட்சத்திரம் 7ஆம் வீட்டில் சந்திரன் போறாரு தனுசு ராசியில. கேதுவனுடைய நட்சத்திரம் தான் மூலம் நட்சத்திரம். கேது 3ஆம் வீட்டில் சிம்ம ராசியில சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்குது. இப்போ சுக்கிரன் கரெக்டாக காலையில் 7:30 மணிக்கு தனுசு ராசிக்கு என்ட்ராகிறார். அதே மாதிரி செவ்வாயும் அங்கே 7ஆம் வீட்டில் இருக்கார். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பலனை தருகிறது. அதனால் இப்போ நமக்கு திருமணம் அல்லது பழகக்கூடிய நபர்கள் இது மூலமாக வரக்கூடிய சில பிரச்சனைகள், அதில் இப்போ டீனேஜில் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது சார்ந்த சில பிரச்சனைகள் எல்லாம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் சுக்கிரன் அப்படின்றது ஆண்களுக்கு பெண்களாகவும் பெண்களுக்கு ஆண்களாகவும் அங்கே காம்பினேஷனில் வேலை செய்கிறதுனால உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு காரியங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக செயல்படணும். டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. செவ்வாயும் கூட சேர்ந்து இருக்காரு. இன்னைக்கும் அதே பலன்தான். கொஞ்சம் கேது 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மனமாற்றங்கள் ஏற்படும். மனசுக்கு ஏதோ ஒரு சிந்தனையை தூண்டி விட்டுக்கிட்டு அதில் ஒரு தகவல் தொடர்பு ரீதியாகவோ அல்லது யாராவது ஒரு மெசேஜ் ஃபோன் அனுப்பி ஃபோனில் பேசி நமக்கு ஏதாவது ஒரு கலகங்களை அல்லது வதந்திகளை அல்லது உறவுகள் சார்ந்த சில குழப்பங்களை நம்மளே ஏற்படுத்திக்கிறது. உறவுகளில் விரிசல் மாதிரியும் அல்லது ஒருவருக்கொருவர் ஒரு ஆதரவாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தி மனப்பான்மை ஏற்படுத்துகிற மாதிரியும் சில விஷயங்கள் ஏற்படும். சில பேருக்கு மன மாற்றங்கள் ஏற்படும். ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து முறிவு ஏற்பட்டு ஒரு மனம் மாற்றிக்கலாம், இனிமேல் இந்த பழக்க வழக்கத்தை விடுவித்துக்கலான்ற மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும். டிசம்பர் 22 திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரம். இப்போ சந்திராஷ்டமம் மாதிரி நமக்கு 8ல் சந்திரன் போகிறது தான் சந்திராஷ்டமம். சூரியனுடைய பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறோம். சூரியன் 7ஆம் வீட்டில் கேது நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது, கன்சல்டிங் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, உறவுகள் தொடர்புக்கு எல்லாமே நல்லா இருக்கும். மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் சிறப்பாக இருக்கும். இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த உத்திராடம் நட்சத்திரம் என்பது நிறைவு பெற்று செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 23 காலையில் 5:31 முதல் திருவோண நட்சத்திரம். சந்திரன் 8ல் பலமாக இருக்காரு. அப்படிங்கிறதுனால மன ரீதியாக சஞ்சலங்கள் ஏற்படும், ஆசிலேஷன் மைண்ட் ஏற்படும், வீண் குழப்பங்கள் ஏற்படும், எதையுமே ஒரு தெளிவில்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. தாயார் வகையில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் அல்லது உபாதைகள் அல்லது ஒருவருக்கொருவர் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கணும். டிசம்பர் 24 புதன்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலை 7:07 முதல் 2 பாதம் 8ஆம் வீட்லேயும் 2 பாதம் 9ஆம் வீடான கும்பராசியிலும் இருக்கு. கும்பராசிக்கு இரவு 7:45 சந்திரன் வந்துடுவார். இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால மன முறிவுகள் அல்லது கணவன் மனைவி அதிருப்திகள் இதெல்லாம் ஏற்படுறது. ஒரு சில பேருக்கு வழக்கு இருந்தால் அந்த வழக்கில் இன்னைக்கு
ஒரு தீர்ப்பு கிடைக்கிற ஒரு நாளாக இருக்கும். டிசம்பர் 25 வியாழக்கிழமை காலையில் 8:17 முதல் சதயம் நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகுவும் சதயத்திலே போயிட்டு இருக்காரு. சந்திரன் ராகு சேர்க்கை பலன் 9ஆம் இடத்துல. பூர்வீகம், குலதெய்வம், ஆன்மீகம், வெளிநாடு தொடர்பு, மேல் படிப்பு, இது சம்மந்தப்பட்டதுல எல்லாம் இன்னைக்கு ஈடுபாடுகள் இருக்கும். திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இது நல்லதாக இருக்கும். டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் 8:59 முதல் குருவனுடைய நட்சத்திரம். குரு நம்ம லக்னத்துல பலமா இருக்கிறதுனால இன்றைய சிந்தனை நமக்கு நல்ல பலனை தரும். என்ன காரியம் செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று திட்டமிடுதல் இன்றைக்கு நன்றாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வெற்றியும் கிடைக்கும். டிசம்பர் 27 சனிக்கிழமை காலை 9:09 முதல் உத்திரட்டாதி நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போறாரு. சனி 10ஆம் வீட்டிலேயே இருக்காரு மீனராசியில. குருவனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. சில பேருக்கு இன்டர்னல் டிபார்ட்மெண்டல் சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் போகிறது. சில பேர் வேலை விட்டு ரிசைன் பண்ணுறது அல்லது ரிலீவ் ஆகிறது, ரிட்டையர்மெண்ட் ஆகுது. இது மாதிரியான நிகழ்வுகள் சந்தோஷமாக நடக்கும். டிசம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:42 முதல் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரமான கேட்டையில் இருக்காரு. 6ஆம் வீட்டில் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால வேலைக்கு சிறப்பான நாள், நல்ல நாள். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அனைத்துக்குமே சிறப்பை கொடுக்கும். கல்வி சம்பந்தப்பட்டது, எக்ஸாம் சம்பந்தப்பட்டதில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. டிசம்பர் 29 திங்கட்கிழமை காலையில் 7:40 முதல் அஸ்வினி நட்சத்திரம். 11ஆம் இடமான லாபராசியில் மேசராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. கேது 3ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலையும் பயணிக்கிறார். சுக்கரன் கேது நட்சத்திரத்தில் சுக்கரனும் கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. இது நமக்கு 3 7ஆம் இடம் இருக்கிறதுனால திருமண காரியங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். இஷ்ட திருமணம், விருப்பமான திருமணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இன்னைக்கு நடக்கும். மற்றும் அனைத்து விதமான மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், தகவல் தொடர்பு, இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா இருக்கும். அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட உறவுகளும் பலப்படக்கூடிய காலமாக இருக்கிறது. டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை காலை 6:03 முதல் பரணி நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். மறுபடியும் சுக்கரனும் கேதுவும் பரிவர்த்தனை யோகத்தை 7ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்திலையும் இருந்து தருகிறார்கள். உறவுகளுக்கு மிக மிக சாதகம். செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால எமோஷனலாக சில காரியங்கள் பழக்க வழக்கத்தில் பார்க்கறதுல கவனமாக இருக்கணும். நண்பர்கள்கிட்ட பழக்கிறதுலையும் ஆண் பெண் உறவுலையும் சில விமர்சனங்கள் ஏற்படுங்கிறதுனால கவனமாக இருக்கணும். டிசம்பர் 31 புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். அதாவது ஒரு பாதம் மேசராசிலையும் 3 பாதம் ரிஷபராசிலையும் இருக்குது. ரிஷபராசி காலையில் 9:22 இருந்து சந்திரன் ரிஷபராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பார். சூரியன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில், சுக்கரனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் சேர்க்கை பலனை தருகிறார்கள். செவ்வாயும் சேர்க்கை பலனை தருகிறார்கள். அதனால் இன்றைக்கு அதாவது திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டது, நண்பர்கள் சம்மந்தப்பட்டது, புது முயற்சிகள், பார்ட்னர்ஷிப்பு, கணவன் மனை உறவு, இது சார்ந்த நன்மைகள் நிகழும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.